நண்பர்களே வணக்கம். இதற்கு முன் நான் வெளியிட்ட மாலத்தீவு வீடியோவில் நான் சொல்லாமல் விட்ட சில விஷயங்களை உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். இந்த மாலக்கண்ணு தீவு ஜனாதிபதி முகமது மொய்சு சீனாவுக்கு போய் ஜின்பிங்குக்கு ஷூ பாலிஷ் போட்டதுக்கு காரணம், லட்சத்தீவுகளை ப்ரமோட் பண்ண மோடி பல நடவடிக்கைகளை எடுத்துள்ளார். அதில் 1156 கோடி ரூபாய்களுக்கு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டை ஒதுக்கி இருப்பது மாலத்தீவுக்கு கண்ணை உறுத்துகிறது. அது அவருக்கு பீதியை கிளப்பிவிட்டது. அவசரமாக 130 மில்லியன் டாலருக்கு கடன் வாங்கி இருக்கிறார் சீனாவிடமிருந்து. இதாண்டா சாக்கு என்று மொன்ன மூக்கு சீனாவும் தன் மூக்கை உள்ளே நுழைத்து விட்டது. இந்தியாவின் ஒரு பகுதியான லட்சத்தீவை ப்ரமோட் பண்ணுனா உனக்கு ஏண்டா வலிக்குது? நாங்கள் கட்டி கொடுத்த பள்ளிக்கூடம், கல்லூரி, யூனிவர்சிட்டி இவைகளை வைத்து படித்தும் உனக்கு அறிவு வளரவில்லையா? அறிவை வளர்த்து கொள்ள முடியவில்லையா? அல்லது உங்களுக்கெல்லாம் அறிவு எப்போதுமே வளராதா? இத்தனைக்கும் பதூதாவை கல்லால் அடிக்காதீர்கள் என்று மோடி சொல்லவே இல்லை. இந்தியர்கள் எல்லோரும் பதூதாவை கல்லால் அடிக்க ஆரம்பித்து விட்டார்கள். லட்சத்தீவில் மோடி வாக்கிங் போனதுக்கே இவ்வளவு எஃபெக்டா? ராமன் எஃபெக்ட் கேள்விப்பட்டு இருக்கோம். இப்போ இந்த மோடி எஃபெக்டை பற்றி நீங்களும் தெரிஞ்சுக்கிடுங்க. அப்படித்தான் காஷ்மீரில் ஆர்டிகிள் 370 எடுத்த உடனேயே மலேசிய பிரதமர் காஷ்மீர் மக்களின் சுதந்திரம் பறிபோகிவிட்டது என்று கத்தினார். அங்கிருந்து பாமாயில் வாங்கிறத நிறுத்திவிட்டு இந்தோனேஷியாவில் இருந்து பாமாயிலே வாங்கினோம். அவ்வளவுதான். மலேசியாவின் பொருளாதாரமே ஆடி போயிடுச்சு. ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு புதிய அரசு வந்து மன்னிப்பு கேட்டதுக்கு பிறகுதான் புது ஒப்பந்தம் போடப்பட்டது. ஜியோ பாலிட்டிக்ஸ் எல்லாம் உனக்கு எங்க தெரிய போகுது? அப்ப இனி ஹையர் ஸ்டடீஸுக்கு சீனாவுக்கு தான் போவையாக்கும். சீன ப்ராடக்ட் எப்படி இருக்கும்னு இந்த உலகத்துக்கே நல்லா தெரியும். இந்து மகா சமுத்திரத்தில் இன்னொரு ஸ்ரீலங்கா உருவாவதை யாரால் தடுக்க முடியும்? அது ஆண்டவனின் விருப்பம். வெறும் டூரிசத்தை வைத்தே ஒலை வைத்து பொங்கி சாப்பிட்டு விட்டு குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கிற நீ இந்தியாவே எதிர்த்துக்கிட்டு கிழிச்சிட போறியாக்கும். இந்தியாவை பைபாஸ் பண்ணிக்கிட்டு இனி உன் இதய கோளாறுக்கு பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ண சீனாவுக்கு தான் நீ போவையாக்கும். நல்ல கனவுகள் உனக்கு எப்போதுமே வராததுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியுமா? உன் நாட்டில் இருக்கிற 300 பெட் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு பேர் என்ன தெரியுமா? இந்திரா காந்தி மெமோரியல் ஹாஸ்பிட்டல். இந்திய அரசாங்கம் உனக்கு இலவசமாக பரிசா உன் நாட்டு மக்களுக்கு கொடுத்த மருத்துவமனை அது. உனக்கே பிடுங்கிட்டு போச்சுன்னா நீ அந்த ஆஸ்பத்திரிக்கு தான் முதல்ல போகணும். தெரிஞ்சுக்கோ. அங்கே வேலை செய்கிற இந்திய டாக்டர் தான் உன்னை காப்பாற்றணும். சீனாக்காரன் வந்து உனக்கு கார்க்கு வைக்க வரமாட்டான். அக்டோபர் 1986 ராஜீவ்காந்தி அங்கே வந்தப்ப எங்களுக்கு ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் வேணும்னே அப்படின்னு உங்கள் நாட்டு மக்கள் கெஞ்சினது உனக்கு மறந்து போச்சா? 1990ஆம் வருஷம் பொங்கல் அன்று அந்த ஆஸ்பத்திரிக்கு அடிக்கல் நட்டோமே, அதுவும் மறந்து போச்சா? 15/4/1995 அன்று PV நரசிம்மராவ் வந்து அந்த மருத்துவமனையை திறந்து வச்சாரே, அப்போ நீ ஓரமா நிக்கர் போட்டுக்கிட்டு நின்றுக்கிட்டு கை சூப்பிக்கிட்டு இருந்த, நீ வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்த, நீ கை தட்டுனியே, அதெல்லாம் மறந்து போச்சா? மொய்சு தம்பி அல்ஷீமர் மறதி வியாதி வந்து அவதிப்படுது போல. அதுக்கப்புறம் நீ கடற்கரையில் களைச்சி விளையாண்டுக்கிட்டு இருந்தியே, அதெல்லாம் உனக்கு மறந்தது மட்டுமல்ல, உனக்கு எல்லாமே மறந்து போச்சுப்பா. நல்லா தெரியுது. வரலாறுகளை மறப்பது ஆட்டுத்தாடிகளின் வரலாறு ஆயிட்டு. அந்த இந்திரா காந்தி மருத்துவமனையில் இப்போ 21 ஸ்பெஷாலிட்டி டிபார்ட்மெண்ட் துவங்கி கொடுத்தது இந்தியா தான். ஞாபகம் இருக்கா? அதை தொடங்கி கொடுத்த இந்தியா மேலேயே நீ வெறுப்பை உமிழ்ந்தாய் என்றால் உனக்கு ஒரு மெண்டல் ஆஸ்பத்திரியும் கட்டித்தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். நீ அங்கு எந்த கட்டுமான பணியை துவங்கினாலும் இங்குள்ள திராவிட மண்ணை அள்ளிக்கிட்டு போய் தான் நீ அங்கே கட்டடம் கட்ட முடியும். தெரிஞ்சுதா? செங்கலுக்கும் சிமெண்ட்டுக்கும் இந்தியாவுக்கு தான் வந்து கையேந்த வேண்டும். உன் கடல் மண்ணை வச்சுக்கிட்டு உனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. கொச்சி டு லட்சத்தீவுக்கு இடையிலே சப்மரைன் ஆப்டிக்கல் ஃபைபர் கனெக்ஷன் திட்டத்தை 2020ஆம் வருடம் இந்திய சுதந்திர தினத்தன்று மோடி அறிவித்ததும் உனக்கு ஏன்பா அண்டர்வேரில் அப்படி வேர்த்துது? இப்போ லட்சத்தீவு மக்கள் தடையற்ற இன்டர்நெட்டு கனெக்ஷன் வசதியை அனுபவிப்பதை பார்த்தா
லட்சத்தீவு மக்கள் இந்த தீவில் இன்டர்நெட் ஸ்லோவாக இருக்குதுன்னு சொன்னதுனால தான் அந்த திட்டத்தை மோடி கொண்டு வந்தார். இன்டர்நெட் ஃபாஸ்ட்டாக இருந்தால் தானே ஆன்லைன் புக்கிங் எல்லாம் விரைவாக பண்ண முடியும். அப்போ தானே லட்சத்தீவின் டூரிசம் வளரும். லட்சத்தீவில் உள்ள லாட்ஜுகளெல்லாம் நிரம்பி வழியும், ஏர் டிக்கெட்டும் நிரம்பி வழியும், இந்தியாவிலேருந்து போகிற விமானங்களும் நிரம்பி வழியும். அப்போ தானே பிபியும் ஏறும். நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே டெலிகம்யூனிகேஷன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மேம்படுத்தினா உனக்கு ஏன் காலரில் வேர்க்குது? லட்சத்தீவில் டெலிமெடிசன், எஜுகேஷன், கவர்னன்ஸ், டிஜிட்டல் பேங்கிங், டிஜிட்டல் கரன்சி எல்லாம் வந்தால் அதுக்கு நீ ஏன் சைனா கிட்ட காவடி எடுத்துக்கிட்டு போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்? உனக்கும் வேணுமான கேளு, தரமான ஆப்டிக்கல் ஃபைபர் கேபிள் போட்டு தரோம். உன் குலத்தொழில் மீன்பிடி வியாபாரத்தை பெருக்கி உன் நாட்டு தொழில் வளத்தை பெருக்க வேண்டியது தானே, உன் நாட்டு பொருளாதாரத்தை வளர்க்க வேண்டியது தானே. இப்போ நாறுவது உன்னுடைய மீன் அல்ல, உன் பொருளாதாரம். மோடி லட்சத்தீவில் கட்மட் என்ற இடத்தில் லோ டெம்பரேச்சர் தெர்மல் டீசலைனேஷன் பிளான்டை நிறுவி 1.5 லட்சம் லிட்டர் தண்ணீரை தினமும் உற்பத்தி பண்ணி ஜல் ஜீவன் திட்டம் மூலம் தீவுவாசிகளுக்கு வழங்கப் போகிறார். அதனால ஏன் உனக்கு தொண்டை வறண்டு போகுது? வேணும்னா நீயும் ஒரு கப்பு தண்ணி வந்து கேட்டு வாங்கி குடிச்சுக்கோ. அதுக்கு நீ துட்டு ஒன்றும் தர வேண்டாம்ப்பா. முன்ன மாதிரி இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் விமானத்தை உபயோகித்து உனக்கு உள்ள தண்ணீர் கஷ்டத்தை தீர்க்கும் எண்ணம் எல்லாம் இப்போ எங்களுக்கு இல்லை. சைனாவில் ஆற்று தண்ணி சிறுவாணி தண்ணீர் மாதிரியே சுவையாக இருக்குமாமே, கேள்விப்பட்டேன், அதான் சொன்னேன். அங்கே உள்ள அகாட்டி மினிக்காய் தீவு மக்களுக்கு இல்லந்தோறும் குடிநீர் குழாய் இணைப்பு கொடுக்கிறத ஒரு ஓரமாக நின்று வேடிக்கை பாரு. ஃபங்க்ஷனல் ஹவுஸ்ஹோல்டு டேப் கனெக்ஷன்னு அந்த திட்டத்துக்கு பேர் வச்சுருக்கோம். அதை காப்பி அடித்து உன் நாட்டில் ஏதாவது பண்ண முடியுமான்னு பாரு. உனக்கு பொழுது போகலைன்னா கவராட்டி பக்கம் வந்தேன்னா சோலார் பவர் பேட்டரி பேக்கடு மின்சார திட்டத்தை பற்றி சொல்லித்தாரேன். ராத்திரியில் லட்சத்தீவு ஒளிர்வதை நீ கப்பலில் இருந்தே பைனாக்குலர் மூலமாக பார்க்கலாம். இல்லை இந்தியா உனக்கு பரிசாக கொடுத்த ஹெலிகாப்டரில் வந்து எட்டி பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மாலத்தீவு பிரகாசமாக இருக்கா இல்லை லட்சத்தீவு பிரகாசமாக இருக்கான்னு ட்விட்டரில் உன் மந்திரிகளை விட்டு கமெண்ட் போட சொல்லுப்பா, மறந்துடாத, நாங்கள் படித்து பார்த்துக்கிறோம். லட்சத்தீவில் உள்ள கல்பேனி என்ற இடத்துல மோடி 5 மாடல் அங்கன்வாடி சென்டர்களை தொடங்கி இருக்கார். அதே மாதிரி அங்கன்வாடிகளை ஆண்ட்ரோத்து, செல்லாட், கட்மத், ஆகாட்டி, மினிக்காய் தீவுகளிலும் தொடங்க போறார். பொழுது போகாத சஸ்பெண்ட் செய்யப்பட்ட உன் மந்திரிகளை அங்கே அனுப்பி வேடிக்கை பார்க்க சொல்லலாமே. வெறும் 298 ஸ்கொயர் கிலோமீட்டர் பரப்பளவே உள்ள மாலத்தீவுக்கு இந்தியாவின் பரப்பளவு அளவுக்கு திமிரு இருக்குன்னு காட்டிட்டீங்க. அது விரைவிலே அடங்கும். அதை தானாக அடங்க வைப்போம். 1988 வருடம் விடுதலை புலிகள் மாலத்தீவை பிடித்து வைத்த போது உலக வல்லரசுகள் எவனுமே உதவிக்கு வராத போது அப்போது இருந்த மாலத்தீவின் ஜனாதிபதி அப்துல் கயூம் ராஜீவ்காந்திக்குத்தானே அபயக்குரல் எழுப்பினார். சீனாவையா கூப்பிட்டாரு? ஆபரேஷன் காக்டஸ் என்ற இராணுவ நடவடிக்கையை நடத்தி 5 மணி நேரத்திலே மீட்டது இந்திய இராணுவம் அந்த மாலத்தீவை. அதை மீட்டது சீன பெருஞ்சுவர் அல்ல, அதை முதல்ல தெரிஞ்சுக்கோ. அப்போ இருந்து இந்திய இராணுவம் அங்கே இருக்கிறதுனால தான் எந்த கடல் கொள்ளையனும் உங்க நாட்டை பதம் பார்க்க இன்னும் வரல. அதை முதல்ல புரிஞ்சுக்கோ. இந்திய இராணுவம் வெளியேறினா சீன இராணுவம் மட்டுமல்ல, அமெரிக்க இராணுவமும் அங்கு வர வேண்டிய சூழ்நிலைகள் வரும். அது சொன்னால் உனக்கு புரியாது, புரிந்தால் அது மறக்காது. சீனா ஒரு நாட்டில் இருக்கிறதை அறிந்தால் எந்த வெளிநாட்டு டூரிஸ்டும் ஒரு நாட்டுக்கு வரமாட்டான். முதல்ல மாலத்தீவை சீண்ட மாட்டான். அப்புறம் பொழுது போக நீ கடல் மண்ணை எண்ண வேண்டியது வரும். பரவாயில்லையா? இதனால் நஷ்டம் யாருக்கு என்று அலரும் உன் டூரிஸ்டுகளை, உன் நாட்டு டூரிஸ்ட் ஏஜென்ட்களை கேட்டால் தெரியும், விளக்கமாக சொல்லுவாங்க. இந்தியா உனது பாதுகாப்புக்கு பரிசாக வழங்கிய 2 ஹெலிகாப்டர் டார்னியர் ஏரோப்ளைனை ரோஷக்காரன் நீ திருப்பி இந்தியாவிடமே கொடுத்து விடுவாய் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. இந்தியா அவுட் என்ற பனியன் போட்டப்பவே தெரியும் உன் இந்திய பற்று இந்தி தெரியாது போடா பனியன் வாசிகளைப் போலத்தான் இருக்கும் என்பது. தேசப்பற்று என்ற விஷயத்தில் எல்லா ஆட்டுத்தாடிகளும் ஒன்னா தானே இருக்காங்க. பிஜேபி காலத்தில் மட்டும் இந்தியா செய்த உதவிகளின் அளவு 255 மில்லியன் மாலத்தீவு ரூபாய்களுக்கு சமம்.
எங்ககிட்ட வாங்கி தின்னுக்கிட்டு சீனா கிட்ட போய் நாக்க தொங்க போட்டுக்கிட்டு நிற்கிறதுல எங்களுக்கு எந்த அவமானமும் இல்லை. நன்றி கெட்டவனுக்கு உதவி விட்டோமே என்கிற வருத்தம் தான் நெஞ்சில் மிஞ்சி இருக்கிறது. 2022 13.5 இருந்த உன் நாட்டு ஜிடிபி 2023 5.5 ஏன் குறைந்தது என்று கொஞ்சம் யோசித்துப் பார். உன்னால சீரழிய போவது உன் நாட்டு மக்கள் தான். மக்களால் நான், மக்களுக்காக நான் என்பது இனி எவன் சொன்னாலும் எடுபடாது. இது சம்பந்தப்பட்ட எல்லோருக்கும் நல்லா புரியும். சுண்டக்காய் மாலத்தீவின் வளவளா கொலகொலா வெண்டைக்காய் வியாபாரம் இனி இந்தியா கிட்ட எடுபடாது தம்பி. அப்போ நான் வரட்டா? ஜெய் ஹிந்த்.